ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம்க்கான ஸ்டடி பிளான் கொண்டு வந்தாச்சு மக்களே. இந்த குரூப் டி எக்ஸாம்க்கு இன்னும் 50+ டேஸ் தான் இருக்கு. இந்த 50 நாள வந்து உயிர குடுத்து படிங்க. ஏன்னா வேக்கன்சி வந்து 32,000+ வேக்கன்சி இருக்கு. ஸோ இந்த வேக்கன்சிய மிஸ் பண்ணிறாதீங்க. இந்த வேக்கன்சில கண்டிப்பா ஒரு வேல வாங்கிரணும்ன்ற மைண்ட் செட்டோட படிங்க. இந்த ஸ்டடி பிளான் வந்து 40 டேஸ்க்கு நம்ம வந்து குடுத்துருக்கோம். ஓகேவா? அதுல வந்து மேத்ஸ் 25 மார்க்ஸ்க்கும், சயன்ஸ் 25 மார்க்ஸ், ரீசனிங் 30 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. டோட்டலா இதுவரைக்கும் 80 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 5 to 6 மார்க்ஸ்க்கும், ஸ்டாட்டிக் ஜிகே வந்து 3 to 4 மார்க்ஸ்க்கு வரும். நெக்ஸ்ட் பேலன்ஸ் இருக்க 11 to 12 மார்க்ஸ் எதுல கவர் ஆகும்னு பார்த்தீங்க அப்டின்னா, ஹிஸ்டரி, பாலிட்டி. பாலிட்டி வந்து நம்ம கீழ குடுத்துருக்கோம். ஓகேங்களா? பாலிட்டி டாபிக்ஸ்லாம் கீழ வந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜியோகிராஃபி, எக்கனாமி இதெல்லாம் வந்து உங்களுக்கு 11 to 12 மார்க்ஸ்க்கு வரும். அதாவது ஹிஸ்டரி, பாலிட்டில ஒரு 6 to 7 மார்க்ஸ்க்கும், ஜியோகிராஃபி, எக்கனாமில ஒரு 4 to 5 மார்க்ஸ்க்கும் வரும். அதனால தான் ஜியோகிராஃபி, எக்கனாமிய லாஸ்ட் உங்களுக்கு எப்போ 1 வீக் வந்து ஸ்பெண்ட் பண்ண டைம் இருக்கும். அப்போ நீங்க அத கவர் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஜியோகிராஃபிய 1 வீக் படிங்க. எக்கனாமி 1 வீக் படிங்க. ஓகேவா? உங்களுக்கு ஏத்த மாரி இந்த ஸ்டடி பிளான இதே மாரி தான் படிக்கணும்னு நாங்க சொல்ல வரல. உங்களுக்கு ஏத்த மாரி நீங்க வந்து ஆல்டர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஸ்டடி பிளான மட்டும் 100% கவர் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன் அப்டின்னா, இந்த ஸ்டடி பிளான ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னா 80 மார்க்ஸ் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து எக்ஸாம்க்கு எந்த அளவுக்கு பிரிப்பேர் பண்றோம்ன்றத தாண்டி, ரிவைஸ் பண்ணணுன்றது ஒண்ணு இருக்கு. ஓகேவா? இப்போ ஒருத்தர் வந்து புது டாபிக் ஒண்ணு பார்க்குறீங்க அப்டின்னா, ஒரு 3 நாள் கழிச்சு கேட்டா அந்த புது டாபிக் ஞாபகம் இருக்காது. ஸோ 3 டேஸ் ஒன்ஸோ, இல்ல 5 டேஸ் ஒன்ஸோ உங்களுக்கு ஏத்த மாரி, இல்ல வீக்லி ஒன்ஸோ உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் வந்து எந்த அளவுக்கு பண்ணணும் அப்டின்றது எவ்ளோ இம்பார்ட்டன்ட்ன்றது உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல தான் தெரியும். ஓகேவா? ஸோ நீங்க ரிவைஸ் பண்றத மட்டும் விட்றாதீங்க. எக்ஸாம் வர வரைக்கும் நீங்க ரிவைஸ் பண்ணிட்டே தான் இருக்கணும் ஒண்ணொண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த அளவுக்கு நம்ம எக்ஸாம் படிக்கிறோன்றது இம்பார்ட்டன்ட். அத தாண்டி நம்ம ஒரு டெஸ்ட் எடுக்கணும். ஓகேவா? இப்போத்துலருந்து டெய்லி வந்து ஒரு டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சுருங்க. ஓகேவா? இப்போத்துலருந்து டெய்லி ஒரு டெஸ்ட் எடுத்து அத அனலைஸ் பண்ணணும். லாஸ்ட் ஒரு 30 டேஸ் அதாவது லாஸ்ட் ஒரு 1 மந்த் இருக்கும் இல்லையா? அப்போ வந்து டெய்லி 2 டெஸ்ட் எடுக்கணும். ஓகேங்களா? எப்படி அனலைஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபுல்லா அனலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு டைமும் இருக்காது. நம்ம படிச்சுட்டு சைட்ல வந்து டெஸ்ட்டும் போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, ஃபுல்லா அனலைஸ் பண்ண முடிஞ்சவங்க ஃபுல்லா அனலைஸ் பண்ணுங்க. அப்படி பண்ண முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 இருக்கு. ஒண்ணு வந்து ராங் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் நம்ம மிஸ் பண்றோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ராங் கொஸ்டின்ஸ் என்னென்ன பண்ணியிருக்கோன்றத பாருங்க. நெக்ஸ்ட் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து நம்ம விட்டுருக்கோம் அப்படின்றத மாதிரி பாருங்க. இந்த மாரி நம்ம அனலைசிஸ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த டெஸ்ட்ட வந்து நீங்க எடுக்கும்போது மார்க் கம்மியா வந்துச்சுன்னா வெக்ஸ் ஆகாதீங்க. ஓகேவா? அந்த டெஸ்ட் எடுக்கும்போது 1,00,000 பேர் எடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல, அதோட ரேங்க்ன்னு ஒண்ணு குடுப்பாங்க. உங்க மார்க் பக்கத்திலேயே ரேங்க்ன்னு ஒண்ணு வரும். அந்த 1,00,000 பேர்ல 10% எவ்வளோ? 10,000 இல்லையா? அந்த 10,000த்துக்குள்ள உங்க ரேங்க் இருந்துச்சுன்னா ஓகே. அந்த மாதிரி நீங்க உங்களோட பிரிப்பரேஷன வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? எக்ஸாம் எப்படி அட்டெண்ட் பண்ணுவீங்களோ, அந்த மைண்ட் செட்லயே டெஸ்ட் வந்து போடுங்க. ஓகேவா? அப்ப அந்த 10,000 ரேங்க்குள்ள வருதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டடி பிளான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, என்டிபிசி படிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸியாவே இருக்கும். ஓகேவா? இல்ல நான் கம்ப்ளீட்டா வந்து பிகினர் தான். ஸோ எனக்கு வந்து மேத்ஸ், ரீசனிங்க்கான ஷார்ட்கட் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியல அப்டின்ற பட்சத்துல, நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, Play Store போனீங்கன்னா நம்ம ஆப் இருக்கும். ரயில்வேஸ் தமிழ் அப்டின்னு சொல்லிட்டு. அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல குரூப் டிக்கான கோர்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? கிளாஸஸ் பிளஸ் டெஸ்ட் சீரிஸ் 800+ டெஸ்ட் சீரிஸ் வந்து இருக்கும். இந்த கிளாஸும், டெஸ்ட் சீரிஸும் சேர்ந்து கம்ப்ளீட் கோர்ஸா உங்களுக்கு வந்து ₹1300க்கு நாங்க குடுத்துட்டுருக்கோம். ஓகேவா? அத பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணி இப்போத்துலருந்து நீங்க வந்து பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இத வந்து மிஸ் பண்ணிறாதீங்க. அதே மாரி இந்த டாபிக்ஸ்லாம் எங்க கவர் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப நம்ம குடுத்துருக்கோம் இல்லையா? இந்த சயன்ஸ், ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்லாம் எதுல பார்க்கணும்? ஸ்டாட்டிக் ஜிகேலாம் எதுல பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, லூசென்ட் புக் இருக்கு இல்லையா? அந்த லூசென்ட் புக்ல பாருங்க. பிளஸ் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்ஜெக்டிவ்க்கு YCT, கிரண் அப்ஜெக்டிவ் இல்லன்னா அரிஹந்த். ஓகேவா? இந்த புக்ஸ வந்து நீங்க அப்ஜெக்டிவ்க்கு பார்த்துக்கோங்க. ஆனா லூசென்ட் புக்க தான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் படிக்கணும். அப்ஜெக்டிவ்க்கு தான் அந்த YCT, கிரண் அண்ட் அரிஹந்த் புக்க வந்து பார்க்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ரயில்வேஸ் தமிழ் டெலிகிராம் இருக்கு இல்லையா? அந்த டெலிகிராம் குரூப்ல வந்து சென்ட் பண்ணிருவோம். ஓகேவா? ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. தேங்க் யூ.